ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமை உண்டாவதாக. நம்ம வாசிக்க போகிறோம் ஏசாயா புத்தகம் 62ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாமே. நீங்கள் சீயோன் குமார்த்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். என்னவா? நீங்கள் சீயோன் குமார்த்திகளை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளின பலன் அவரோடு கூட அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது என்று அவருக்கு முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியில் உள்ள யாவரும் வரைக்கும் கூறுகிறார். ஹல்லேலூயா. என்ன வருதா? இதோ உனக்கு ரட்சிப்பு வருகிறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் என்னது? அவர் அருள்ல பலன் வருகிறது. அதுக்கப்புறம் பிரதிபலன் வருகிறது. என்னவா? பிரதிபலன் வருகிறது. நம்ம செய்கிற காரியங்களை தான் நம்மளுக்கு அப்படியே வரும். நம்ம எதை செய்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எதை இந்த பூமியில் செய்கிறோமோ அதுதான் கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பார். தேவ ராஜ்யத்திற்காக, தேவனுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அப்போ அந்த தேவ ராஜ்யத்தை நம்ம போகும்போது அவர் பலனை நம்மளுக்கு கொடுப்பார். அவர் பலனை பெற்றுவதற்கு நம்ம என்ன பண்ண, ரட்சிப்பு என்கிற பலனையும் அவர் அருளப்படுகிற எல்லா காரியத்தை நாங்கள் உண்மையாக இருக்கும்போது அவர் நம்மளுக்கு பிரதிபலனை அளிக்கிறார். உனக்கு நல்ல ஒரு மகிமையான காரியத்துக்குள்ள கர்த்தர் அவர் கொண்டு போய் நிறுத்துகிறார். சரி, இப்ப நம்ம பார்க்க போகிறோம் தேவ ராஜ்யத்திற்கு என்று குடும்பமாய் ஊழியர் சேர்ந்த ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்திற்கு குடும்பமாய் ஊழியர் செய்த ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரோமருக்கு எழுதின சுவிசேஷம், ரோமர் எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3 வரைக்கும் நம்ம வாசிப்போம். 3 வாசிக்கலாமே. கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாட்கள் ஆகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரின் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனேத்தை வாழ்த்துங்கள். சரி, போதும். நம்ம பார்க்க போகிறது யாருன்னா பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க ஒரு குடும்பமா தேவ ராஜ்யத்தை இருக்கின்ற ஒரு வார்த்தைகளால் அவங்க வாழாம அவங்க செய்கையினால நடைமுறைப்படுத்தி வாழ்ந்தவங்க தான் இவங்க. என்னவா? அந்த வேலையாட்கள் 3ஆம் அதிகாரம், கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவும் வாழ்த்துக்கள். ஒரு குடும்பத்தை அவர் பவுல் சொல்லுகிறாரு, வாழ்த்துங்க, அந்த குடும்பத்தை வாழ்த்துங்கன்னு சொல்றாங்க. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 4 வாசிக்கலாமே. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். போதும். என்னவா? அவர்களுடைய பிராணத்திற்காக தன் கழுத்தையே கொடுத்தார்கள். அப்படின்னா தாங்கள் கழுத்தையே கொடுத்தாங்க தேவ ராஜ்யத்திற்கு என்று. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, தன் உயிரையே கூட. கழுத்துல என்ன இருக்குது? கழுத்தை வெட்டிட்டா உயிர் வாழ முடியாது. தலையில இருக்கிறத எல்லாவுடைய ரத்த ஓட்டங்களும் எங்க இருக்குதுன்னா, எல்லா நரம்பு எங்க இருக்குன்னா தலையில இருக்கிறது. அப்போ தலையை கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கழுத்தை கொடுக்குறாங்க. தேவராஜ்யத்திற்கு என்று தங்கள் கழுத்தை கொடுத்தவங்க. அவங்களை குறித்து நல்ல ஒரு சாட்சியை பவுல் சொல்லுகிறாரு. அவங்க தங்கள் கழுத்தையே கொடுத்தாங்க. எதற்காக? தேவனுக்காக, தேவராஜ்யத்திற்காக, தேவ பிள்ளைகளுக்காக, தேவனை பற்றி சொல்லுகிறதற்காக அவங்க என்ன பண்ணாங்க? கழுத்தை கொடுத்தார்கள். எப்படி எல்லாம் கொடுத்தாங்க? 5ஆம் அதிகாரம் ரோமர் 5ல எப்படியெல்லாம் அவங்க கழுத்தை கொடுத்தார்கள் என்று சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். 5:7 வாசிக்கலாமே.
நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். போதும். என்னவா? நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிப்பதற்கு துணியலாம். அப்போ தேவ ராஜ்யத்திற்காக தன் ஜீவனை கொடுக்குறாங்களா அவங்களாம் யாரு? நீதிமான். அப்போ இந்த பிரிஸ்கிலா ஆக்கிலா வந்து நீதிமான்களா வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால தான் நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிதுன்னு சொன்னா, ஒரு மனுஷன் பூமியில வாழ்கிற மனுஷனுக்காக ஒரு மனுஷன் மரிப்பது அரிது. அவன் நல்லவனா இருக்கலாம், அவனுக்காக மரிப்பது அரிது. ஆனா தேவ ராஜ்யத்திற்கு உபத்திர மத்தியில மரிப்பதற்கு தன்னை கழுத்தையே கொடுக்கிறார்கள் என்று துணிந்து வந்து அவங்க செய்கிறார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16 வாசி 16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். என்னவா? அவர் ஜீவனை நம்மளுக்காக, இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அவர் அன்பை நாம சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? தன் ஜீவனையே அவங்க கடனாளியா எண்ணுகிறார்கள். எனக்கு ஜீவன் கொடுத்திருக்க என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக, என் மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒப்பு கொடுக்கிறாங்க. அவருடைய ஜீவனை எப்படி ஒப்பு கொடுக்கிறார்கள்னா, தன் சகோதரருக்காக, தேவ அன்பை நினைத்தவர்கள் தன் சகோதரர்களுக்காக அவங்க ஒப்பு கொடுக்க அவங்க வருகிறார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாமே. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. போதும். ஹல்லேலூயா. தன் ஜீவனை யாரு கொடுக்கறாங்க? சகோதரருக்கு. இவங்க 2 பேரும் மனசுக்குள்ள என் சகோதரன், என் சகோதரி, தேவனால் படைக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லித்தான் அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஜீவனை தன் கழுத்தையே கொடுக்க துணிகிறார்கள். அப்ப குடும்பமா தேவராஜ்யத்திற்கு ஒருமனப்பட்டவர்களா, தேவனுக்காக ஒருமனப்பட்டவர்கள் இவங்க வாழ்கிற வேளையில அவங்க தேவ வார்த்தையை எப்படி உண்மையா செயல்பாடுக்குள்ள, குடும்பமா செயல்பாடுக்குள்ள கொண்டு வருகிறார்கள். இன்னொரு காரியம் என்னன்னா, மறுபடியும் எடுக்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 16:5 வாசிக்கலாமே. அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள். போதும். என்னவா? அவங்க வீட்டில் கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். அப்போ ஒரு சபையில வந்து ஒரு குடும்பத்துல போயிட்டு நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டு கூட்டுகளை வைக்கிறோம்ல, வீட்டு கூட்டெல்லாம் நம்ம வைக்கிறோம்ல, அந்த குடும்பத்தை அந்த இவங்க 2 பேரும் பிரிஸ்கிலா ஆக்கிலாம் வந்து அவங்க வீட்டில் வந்து சபை கூடி கொண்டு இருக்கிறது. அதனால அவர் சொல்றாரு அந்த குடும்பத்தை வாழ்த்துங்கள். அப்போ அந்த குடும்பத்தை நம்ம வாழ்த்துனா வீட்டு பிரேயர்கள் வைக்கும் போது, அப்போ நம்ம வீட்டு பிரேயர் வைக்க நம்ம மனசு சபையில மேல ஒரு பற்றுதல் இருக்கணும். இப்ப சபையில ஒவ்வொரு பிள்ளைகளை நம்ம இருக்கிறோன்னா ஒற்றுமையாக ஒருவருக்கு ஒருவர் பாரத்தை சுமந்து கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்டுவர்களா நம்ம இருக்கிற வேளையில அந்த வீட்டு கூட்டத்தை அந்த சொல்லுவாங்க, தேவ ராஜ்யத்திற்கு நம்ம போகும்போது இந்த வீட்டில் இன்னார் வீட்டிலையும் இந்த வீட்டு கூட்டம் நடந்தது, இவங்க வருகிற சபையில வருகிற எல்லா ஜனத்து மீதும் அன்பா செயல்பாடு கொண்டு வந்தாங்க, ஒருவர் மேல எந்த ஒரு மனஸ்தாபங்களும் இல்லாதபடிக்கு, மன கசப்புகள் இல்லாதபடிக்கு தேவன் நம்மளை அழைப்பதற்காக தான் இந்த வார்த்தையை வந்து சொல்லுகிறாரு. அப்போ இவங்களுக்குள்ள இருந்ததுன்னா என் வீட்டில் கூடுக வச்சிருக்கிறேன், அவங்க யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாதபடிக்கு, அவங்க எந்த ஒரு காரியத்துக்காக மனஸ்தாபப்படாதபடிக்கு முகத்தில் அவ்வளோ பொலிவாக வர வைக்கிறாங்க. இன்றைக்கு நாம அது மாதிரி வர வைக்கிறோமா? வீட்டு கூட்டத்தில் வருகிற வேலையில் அந்த ஒரு மகிமையான காரியம். ஒவ்வொரு வீட்டு பிரேயரில் வரும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் கசப்பு இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளே பற்றியா, என் வீட்டுக்குள்ளே அவங்க வந்தாங்க பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணங்கள் இல்லாதபடிக்கு, இவங்களுக்குள்ள யாருக்கிட்ட எந்த ஒரு பகையா இல்லாதபடிக்கு அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க அந்த குடும்பம். அதனால தான் பவுல் சொல்கிற இந்த குடும்பத்தை வாழ்த்துங்கள். அப்போ குடும்பமாக தேவ ராஜ்யத்திற்கு என்று பிரயாசப்படுறாங்க. ஒரு வீட்டு பிரேயரை வைக்கும் போது ஒவ்வொரு ஜனங்கள் அந்த காலத்தில் இயேசுராஜா வாழ்ந்த காலத்தில், அப்போ இயேசுராஜா வாழ்ந்த காலத்தில் இந்த சுவிசேஷங்களை சொல்லக்கூடாதபடிக்கு தடையா இருக்கிற நேரத்துல வீட்டு பிரேயர் வைக்கும்போது எப்படி இருந்திருக்கும் அவங்க மனதில்?
இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வந்து சபையில் வந்து உண்மையாக அன்பு செலுத்துகிறோம்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறோமா? ஒருத்தர் மீது ஒருத்தர் கசப்பு வைத்திருக்கிறோமா? ஆனால் அப்படி கிடையாது. இந்த குடும்பத்தில் இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு தேவன் உங்களை வாழ்த்துதலை சொல்லுகிறேன். இன்னைக்கு குடும்பமாக தேவராஜ்யத்திற்கு என்று இப்போ ஊழியக்கார குடும்பத்தோடு இணைந்து ஊழியம் செய்கிற குடும்பங்கள் உங்கள் தேவராஜ்யத்தை நீங்கள் போகும்போது வாழ்த்துதல் பெறுங்க. சாதாரண விஷயமே கிடையாது இது நீங்கள் செய்கிற காரியங்கள். அப்போ அதனால தான் ஆக்கிலும் பிரிஸ்கிலாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குடும்பம் பவுலோட நின்று வைராக்கியமாக நிற்கிறாங்க. எந்த ஒரு காரியத்துக்கு என் இப்போ ஊழியக்காரர் மூலியமா தான் தேவன் வெளிப்படுகிறார். அப்போ பவுல் சொல்லுகிற வார்த்தை தான் இவங்க கேட்குறாங்க. அப்போ கேட்குற வேலையில் என் ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிவோம் என்று சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்பு கொடுக்குறாங்க. அதனால தான் பவுல் மனம் மகிழ்ச்சியாய் வாழ்த்து சொல்லுகிறாரு. அப்போ சொல்லுகிற வேலையில் அப்போ இவங்க எப்படியெல்லாம் வீட்டு கூட்டத்தை நடத்தும் போது எந்த நாமத்தினால எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். மேல் வாசனத்தை கூட கீழே வாசனத்தை வாசிக்கலாமே. 4ஆம் அதிகாரம் கழுத்தை கொடுக்கிறாங்க. அவர்களின் ஃபர்ஸ்ட் வாசி 4. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். ஃபர்ஸ்ட் கழுத்தை கொடுக்கறாங்க. ரெண்டாவது அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரின் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். என்னவா? புற ஜாதியார் எல்லாரும் நன்றி அறிதாங்க. உன்னை பார்த்து நீ இயேசு ராஜா ஏற்றுக்கொண்டிருக்கிற புற ஜாதிகள் பார்த்து இவங்க சபைக்கு போகிறவங்க இவங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்குனாங்க, இவங்க வாழ்க்கையில் தேவன் அசைவாடுகிறான்ட்டு நம்மளை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறாங்களா? இன்னைக்கு இது ஏண்டா இது சர்ச்சுக்கு போகுது, சர்ச்சுக்கும் போகுது, சபையில் இருக்கிறவங்கள பகைக்கிற சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஒரு சண்டையாக இருக்கிறது. இப்படி நம்ம புறஜாதி மத்தியில் ஒரு சாட்சி பெற்றிருக்கோமா? ஆனால் இவங்க எப்படி இருக்காங்க? புறஜாதி மத்தியிலும் சாட்சி உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ தேவ ராஜ்யத்திற்கென்று கட்டுவதற்கு குடும்பம் தேவை. அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னா புறஜாதி மத்தியில் ஒரு சாட்சி இருக்க வேண்டும். அப்போ நம்ம சாட்சியா இருந்தா தான் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? வாழ்த்துதலை சொல்லுவார். அப்போ புறஜாதி மத்தியில் நீ சாட்சி உள்ளவளாக இருக்க வேண்டும், நன்றி அறிதலாக இருக்கணும். ஒரு சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்போ நம்ம சபையிலும் சரி எல்லா வெளியே வந்து ஒரு சபையிலும் அவங்க எல்லாரும் இடத்துல நன்றி இருக்கணும். தேவனால் உன்னை அழைக்கப்பட்டிருக்கிறாரு, தேவன் உன்னை விசேஷித்த அழைப்பு வச்சிருக்கிறாரு. அப்படி நன்றியோடு தேவனை பற்றி வாயில அறிக்கை செய்து அவங்களுக்கு சொல்லுகிற வேலையில நன்றி அறிதலாக இருக்காங்க. எத்தனையோ பேர் நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, இவங்க மூலமா நான் ரட்சிக்கப்பட்டேன், இவங்க மூலியமா தான் இயேசு ராஜா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உண்மையா நன்றியா இருக்கிறோமா? இயேசு ராஜா சபைக்கு கொண்டு வருவார். இந்த சபையில் இருக்கும்போது இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி பேசணும். உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவார், என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்காம அப்படியே ஆண்டவருக்கு நன்றி, இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் போ அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்திக்கணும். இதெல்லாம் செஞ்சவங்க தான் இந்த குடும்பம். இந்த குடும்பமாக தேவ சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உற்சாகத்தோடு செயல்பாடுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படி செய்கிற வேலையில தான் கர்த்தர் அவங்களை என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ நீ சபையில் இருக்கிறனா உன் புறஜாதி மத்தியில் ஒரு சாட்சி இருக்கணும், சபையில் நன்றி அறிதலாக இருக்கணும். ஒருவருக்கு எதையாவது இன்னைக்கு சின்ன விஷயத்தை ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்கள கடைசி வரைக்கும் மறக்காதபடிக்கு நம்ம இருக்கிறோம். ஆனால் சபையிலையும் அந்த வார்த்தையை செயல்பாடுக்குள்ளே கொண்டு வரணும். இப்போ எப்படியெல்லாம் அவங்க வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் என்று சொல்லிட்டு நம்ம கடகடன்னு பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் இவங்களோட ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும்? நீ சபையில் கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 வாசிக்கலாமே. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? என்னவா? கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் நம்மளுக்கு ஐக்கியம், அவருடைய அப்பத்தில் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறோம். அப்போ நீ சபையில இருக்கிற ஒவ்வொரு ஐக்கியமா இருக்கிறனா கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மளுக்கு ஐக்கியத்தை கொடுக்கிறார். அவருடைய அப்பம், அவருடைய சரீரம், அவர் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி அந்த ஐக்கியத்தை பலப்படுத்தணும். அப்போ உன் வீட்டில் கூடி வருகிற சபையை வாழ்த்துகள் அப்படி என்று சொன்னா உன் சபையில இருக்கிற பிள்ளைகள் உன் குடும்பத்தில் வந்து உன் வீட்டில் வந்து சபையாய் கூடி வருகிற கிறிஸ்துவின் ரத்தத்தினால இந்த சபை ஐக்கியப்பட்டு இருக்கிறது என்று உணர்ந்து அவங்கள என்ன பண்ணணும்? அவங்கள வாழ்த்துதல் செய்யணும். இன்னொரு வாசனம் பிலிப்பியர்
2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாமே. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் போதும். ஹல்லேலூயா. என்னவா? ஆவில ஐக்கியம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியம் இருக்க வேண்டும். 2வது ஆவில ஐக்கியம் இருக்க வேண்டும். அப்ப நீ ஆவினால் நடத்தப்பட்டனா உன் வீட்டில் வருகிற சபையை நீ எப்படி பராமரிப்ப? ஆவினால் நீ நடக்கப்படுகிறனா பரிசுத்த ஆவியான உன்னிடத்தில் இருக்கிற வேலையில சபையில இருக்கிற பிள்ளைகளை நீ எப்படி பார்ப்ப? உன் சகோதரனை எப்படி பார்ப்ப? உன் சகோதரி எப்படி பார்ப்ப? ஆவின் அபிஷேகம் இருந்தா தான் அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்த முடியும். நீ ஆவில ஐக்கியமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரத்தத்துல கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஐக்கியம் இருக்க வேண்டும். 2வது சபையின் என்னவா பரிசுத்த ஆவினால அபிஷேகம் பெற்றவர்களா ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆவில அபிஷேகம் பெற்றவர்களா ஐக்கியம் இருக்கணும். இன்னொரு இது வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 வாசிக்கலாமே. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். என்னவா? என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் பற்றி கொண்டார்கள். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா உபதேசத்துல உறுதியா இருக்காங்க. அப்போ ஊழியக்கார் சொல்லுகிற சபையில, நம்ம சபையில சொல்லுகிற இந்த இந்த போதகர் சொல்லுகிற வார்த்தையில ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? அவங்க என்னவா இருக்க வேண்டும்னா ஐக்கியம் இருக்க வேண்டும். ஜெபத்துல ஐக்கியம் இருக்க வேண்டும். சபையில் கொடுக்கிற உபதேசத்துல ஐக்கியம் இருக்க வேண்டும். இவங்க தான் ஐக்கியப்பட்டவர்கள். ஒன்று கூடுகிற சபையில ஒன்று கூடுகிற சபையின் வாழ்த்துதல் பெற வேண்டும். நீ சபையில ஒரு ஐக்கியம் பெற்று இருக்க வேண்டும். உபதேசத்துல ஐக்கியமும் அப்புறம் ஜெபத்துல ஐக்கியமும் இருக்க வேண்டும். உறுதியா இருக்க வேண்டும். சபையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் உன்னை சத்தியத்தை பேசும்போது உறுதியான வார்த்தைகளை சொல்லி அவர் அப்படிதான் பேசுவார் இப்படிதான் பேசுவார் என்று சொல்லாதபடிக்கு சத்தியத்தை உறுதியாய் சொல்லிட்டு அவங்களுக்காக செபிக்கிற ஐக்கியம் இருக்க வேண்டும். உன் வீட்டில் கூடி வருகிற சபையை உனக்கு எப்படி இருக்கணும்? இயேசுவின் ரத்தத்தினால ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அப்புறம் பரிசுத்த ஆவினால அபிஷேகம் பெற்றவர்கள் ஐக்கியம் இருக்க வேண்டும். அப்புறம் உபதேசத்துல ஊழியக்கார் சொல்லுகிற உபதேசத்துல ஐக்கியம் இருக்க வேண்டும். ஜெபத்துல ஐக்கியம் இருக்க வேண்டும். அது உறுதியா இருக்க வேண்டும். இந்த காரைகள் இருக்கிற வேலை உன் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணுவார்னா தேவ ராஜ்யத்திற்கு இந்த குடும்பமாய் ஊழியம் செய்தவர்கள் என்று சொல்வார்கள். இன்னொரு வசனத்துக்கு எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். என்னவா? உன் கனி வெளிப்படணும். நீதியில உன் கனி வெளிப்படணும். உண்மையில உன் கனி வெளிப்படணும். அப்ப நீ சபையில ஒரு ஐக்கியமா இருக்கிறன்னா சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலுமே உன் ஐக்கியம் வெளிப்படணும். உண்மையாய் வெளிப்படணும். அப்ப நீ சபையில ஒரு ஐக்கியமா இருக்கிறனா உன் சபை உன் வீட்டுல வருகிற கூடி வருகிற சபையின் மீது உனக்கு உண்மை இருந்ததுன்னா அது எப்படி பண்ணணும்னா நீதியா வெளிப்படணும். அப்போ உண்மையா உன் சபையார் வந்து உன் குடும்பத்துல வந்து உன் வீட்டு கூட்டுகள் வருகிறவங்களுக்கு நீ நீதி செய்யணும். உண்மையா அவங்களுக்கு வெளிப்படையா காரியங்களை செய்யணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 2:10 வாசிக்கலாமே. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். என்னவா? நீ கர்த்தருக்கு ஐக்கியமா இருந்தனா உன் சபையில நீ ஐக்கியமா இருப்ப. அவங்களுக்கு நன்மை செய்வ, அவங்களுக்கு கனம் பண்ணுவ, அவங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கத்தக்கனான வார்த்தைகளை சொல்லுவ. அப்போ ஒருவர் மீது ஒரு கசப்புகள் இல்லாதபடிக்கு நன்மை செய்கிறவர்களாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறார், கனம் பண்ணுகிறவர்களாய் சமாதானம் உண்டு பண்ணுவர்களாய் இருப்பீங்க. தேவனுடைய ஐக்கியமும் சபையில இருக்கிற பிள்ளைகளிடத்தில் ஐக்கியமாய் இருக்கிறவருக்கு நன்மை செய்வர்களாய் இருப்பீங்க. அவங்களை கனம் பண்ணுங்க. தேவ மகிமை அவங்களுக்கு சொல்லி கொண்டே இருப்பீங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 11 வாசிக்கலாமே. இதே அதிகாரத்தில் 11 தேவனிடத்தில் பச்சமாதி இல்லை.
பட்சபாதம் இல்லை. பட்சபாதம் இல்லை. அப்போ தேவனிடத்துல நீ பட்சபாதமா இல்லாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, நடத்துவார். அப்ப நீ உண்மையா கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு வாழ்ந்தனா அது உண்மையா செயல்பாடுக்குள்ள கொண்டு வருவார்கள். அப்போ இவங்க பிரிஸ்கிலா ஆக்கிலா வந்து என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் வெறுமையா சொல்லாதபடிக்கு அவங்களோட நடக்க மூலமா அதை வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி செய்கிற வேளையில கர்த்தர் இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 18:26 வாசிக்கலாமே. அவர் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவர் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். இதுல என்ன சொல்றீங்க, 26ல பிரிஸ்கிலாவும் ஆக்கிலாவும் நம்ம அவர்கள் பேசுகிறதை கேட்டு அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவருக்கு விவரித்து காண்பித்தார்கள். அப்போ தேவ ராஜ்யத்திற்கு என்று அவங்களுக்குள்ள இருக்கிற அறிவு திறமையை வந்து அங்கே வெளிப்படுத்தி கொடுக்கிறார்கள். அப்போ அந்த பிரிஸ்கிலா ஆக்கிலாவுடைய அவர்கள் பேசுகிற வார்த்தையை கேட்டு அவரை சேர்த்து கொண்டாங்கன்னா அப்போ இவங்க கிறிஸ்துவுக்காக உண்மையா ஜீவிக்கிறார்கள் அப்படி என்று சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாருன்னா சொல்லுகிறார்கள். இந்த பிரிஸ்கிலா ஆக்கிலா இவங்களுடைய லைஃப்ல வந்து என்னன்னா தேவ ராஜ்யத்திற்கு தன் ஜீவனையே கொடுக்க அவங்க பிரயாசப்பட்டு இருக்காங்க. அவங்க தேவனுக்காக வாழணும் என்று சொல்லிட்டு அவங்க வைராகியமா நின்று இருக்காங்க. இன்னொரு குடும்பம் வந்து தேவனுக்கு எதிராக செயல்பட்ட குடும்பம் யார் சொல்லு? கணவன் மனைவி 2 பேரும். அண்ணா சபிரா இவங்க என்ன பண்றாங்கன்னா தேவ ராஜ்யத்திற்கு என்று வாழாம தனக்கென்னு வாழ்ந்தனா 2 பேரும் மரிக்கிறார்கள். அவங்கள குறித்து ஒரு சாட்சி சொல்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, தேவ ராஜ்யத்திற்கு என்று வாழ தன் ஜீவனையே கொடுக்க துணிகிறாங்க. அவங்க செய்கிற வேலையில அவங்க செய்கிற எல்லா காரியத்திலும் அவங்க வீட்டுல கூடி வருகிற ஒவ்வொருத்தருக்கும் முக புலிவோடு அவங்கள வரவேற்று அவங்கள பராமரித்து அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறார்கள். அப்போ இப்படி செய்கிற வேலையில ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிக்க போகிற எபிரேயர் நம்ம எப்படி வாழணும், எப்படி தேவனுக்காக நம்ம நிற்கணும் என்று சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமே. மேலும் அன்புக்கு நற்கிரைகளும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களே அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். போதும். என்னவா இதில் நம்ம பார்க்கறது என்ன பார்க்கறோம்னா, நம்ம அன்புள்ள நற்கிரிகள் நம்ம செய்கிறோமா? 2வது சபை கூடி வருகிற சிலர் விட்டுகிறது போல நாமும் விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவுள். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ நம்ம சபையில் ஒரு ஐக்கியமாக இருக்கிறனா சபை யாரெல்லாம் வரல, சபைக்கு யாரெல்லாம் வரல அப்படி இவங்களாம் போய் விசாரித்து இருப்பார். எனக்கு கூட கணிப்பு இவங்க பிரிஸ்கிலா ஆக்கிலா போயிட்டு சபையில் கூடி வருகிறவங்கள அவங்க வந்து ஏதோ ஒரு சோதனால வராது இருக்கிற வேலையில் அவங்கள போய் விசாரித்து சபையில் வந்து கூட்டி வந்து சேர்த்துருக்கலாம். இதுதான் தேவனுடைய ஐக்கியமாய் இருக்கிற பிள்ளைகள் செய்கிற காரியம். அவங்க என்ன பண்றாங்க, சத்தியத்தை அறிவிக்கிறதுல மனப்பூர்வமா அவங்க செயல்பாடுக்குள்ள கொண்டு வராங்க. அப்போ சத்தியம் என்னது என்று தெரிந்து சத்தியத்திற்காக வாழத்தக்கதான அவங்க தைரியத்தோடு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க செய்கிறார்கள்.
செய்கிறார்கள். அப்போ இவங்க செய்கிற ஊழியத்தில் தேவ ஐக்கிய தேவன் சொல்லுகிற வசனம் என்னன்னா, அவங்கள வாழ்த்துங்கள். இன்றைக்கு நம்ம குடும்பத்தை பார்த்து இன்னைக்கு நம்ம சபையில இருக்கிறவர்கள் வாழ்த்துவார்களா? நம்ம புறஜாதி மத்தியில் இருக்க ஜனங்கள் நம்மளை வாழ்த்துவார்களா? நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் வாழ்த்துவார்கள்? நம்ம குடும்பம் வாழ்த்துமா? நம்ம பிள்ளைகள் வாழ்த்துமா? இல்லை நம்மள இருக்கிற உறவுகள் வாழ்த்துமா? தேவ பிள்ளைகள் இவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இவங்க தேவனால் நடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லிட்டு நம்மளை வாழ்த்தக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோமா? இந்த பிரிஸ்கிலா ஆக்கிலா வந்து ஊழியக்கார வாழ்த்துகிற இந்த குடும்பத்தை வாழ்த்துங்க, ஏன்னா தேவ ராஜ்யத்திற்காக தன் கழுத்தை கொடுத்தார்கள், ஜீவனை கொடுத்தார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம தேவ ராஜ்யத்திற்காக நம்ம கொடுத்துருக்கிறோம்? இன்னைக்கு பிள்ளைகளை கொடுக்கிறோமா? இல்லை நம்ம தேவ ராஜ்யத்திற்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம செய்கிறோமா? நல்லா சிந்தித்து பாருங்க. தேவராஜ்யத்திற்காக குடும்பமாக ஊழியம் செய்கிற ஊழியம் வந்து அது பலன் பிரதிபலன் தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மகிமையான காரியத்தில் செய்ய அவர் வல்லவர் இருக்க. முறுமுறுப்பு இல்லாமல் ஊழியக்கார குடும்பத்தோடு இணைந்து தேவராஜ்யத்தை நாங்கள் கட்டுவோம், கூட நின்று கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிஸ்கிலா ஆக்கிலா நின்று செயல்பட. பிரிஸ்கிலான்னு என்ன எளிமையானவன், ஆக்கிலா என்னன்னா கழுகு. அப்போ ரெண்டு பேரும் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையில் வந்து அவங்க செய்கிற காரியங்கள், அவங்க பிரயாசப்படுகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்காக செயல்பாடுகளை கொண்டு வருகிறாங்க. அப்போ சபையில எந்த பிள்ளைகள் இடறி விழுகிறார்களோ அவங்கள சேர்த்து அரவணைத்து அவங்கள கட்டுகிறவ இந்த தேவ ஐக்கிய பெற்ற பிள்ளைகள். அப்ப வீட்டில் கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள் என்று சொன்னா ஒருவர் மீது ஒரு கசப்பை இல்லாதபடிக்கு நம்ம சபையில் ஐக்கியமாய் இருக்கிறோமா? அந்த ஊழியத்தை தான் கர்த்தர் என்ன பண்ற, குடும்பமாய் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, தேவ ராஜ்யத்திற்காக நான் குடும்பமாய் ஊழியம் செய்வேன். நம்ம தீர்மானம் எடுக்க போகிற காரியம், ஏதோ ஒரு பிள்ளைகள் தவறு செய்து ஏதோ ஒரு காரிய நிமித்தமாய் குடும்பம் இடர் விழுகிறது, அந்த குடும்பத்தை நம்ம சேர்த்து தேவராஜ்யத்திற்காக கட்ட நம்ம பிரயாசப்படும். கண்களை மூடலாமே. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜாவே, எங்கள் மகிமையின் பிதாவே. அப்பா உம்முடைய மகத்துவமுள்ள கரத்திற்குள்ள எங்கள்